கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நாளில் கூடி வந்திருக்கிற திருச்சி கிழக்கு தாலுகா அனைத்து போதகர்களுக்கும் தனிவியருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு யூ ஆர் தி கிறிஸ்மஸ் ஸ்டார். நீங்கள் தான் கிறிஸ்மஸ் நட்சத்திரம். ஆதாரமாக வாசிக்கலாம். தானியேல் 12:3 வாசிங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென். ஸோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற நாம் தான் பிரகாசிக்கிறவர்கள். ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறவர்கள். ஆமாவா இல்லையா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு எத்தனை % ஆஃப் சந்தோஷம் மனசுக்கு வருது? மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் இருங்க எல்லாரும் ஓப்பன் பண்ணிங்க. 1 2 3 ஸ்டார்ட். இந்த வருஷம் எவ்வளோ பேரை நீதிக்குள்ளே வழி நடத்தினோம்? எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினோம்? எத்தனை பேரை தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றினோம்? அப்படிப்பட்ட நாம் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் தான் நட்சத்திரம். ஸ்டார்னு சொன்னால் சினிமா உலகம் ஸ்டார்னு சொல்லுது. சினிமாவிலே நடிப்பவர்கள் ஸ்டார்ஸாக கருதப்படுகிறார்கள். அவங்க ஜனங்களுடைய ரொம்ப வரவேற்பை பெறுகிறார்கள். ஒரு ஸ்டார் நான் தனியாக நடந்து போக முடியல, அவ்வளோ கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம். ஒரு ஸ்டார் வராரு அப்படின்னா கரூரில் ஒரு 41 பேர் சாகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. 41 பேர் இன்றைக்கி கண்டிப்பாக என் சாவு உறுதி. ஏன்னா ஒரு ஸ்டார் வருது அங்கே. அந்த ஸ்டாரை பார்க்குறதுக்கு அவ்வளவு திரட்சியான கூட்டம் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த ஸ்டார் ஒரிஜினல் ஸ்டாரா டூப்ளிகேட் ஸ்டாரா? டூப்ளிகேட் ஸ்டார். அவர்கள் நடிக்கிறவர்கள், நடிப்பு மட்டும்தான். ஆனால் நாமோ நடிப்பவர்கள் அல்ல, நாம் வாழ்பவர்கள், ஆண்டவருக்காக வாழ்பவர்கள், அநேகரை வாழ வைப்பவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இப்போ எவ்வளோ பெரிய ஸ்டாராக நம்ம இருக்கிறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, செலிபிரிட்டின்னு சொல்கிறாங்க. உலக பிரகாரமாக நிறைய ஊழியர்களும் செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. அது அடுத்த பிரச்சனையாக தான் போகுது இப்போ. ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் செலிபிரிட்டிகள்லாம் கிடையாது. அநேகரை நீதிக்குட்படுத்தி வாழ வைத்து, வாழ சொல்லி கொடுத்து, ஒரு ப்ராப்பரான லைஃப்பை நம்ம டீச் பண்ணி நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறவர்களாக இருக்கிறபடினால் நிஜமான நட்சத்திரம் நீங்களே. அந்த நட்சத்திரங்கள் முகத்திலே ஒரு புன்சிரிப்பை பார்க்க விரும்புகிறேன். சிரித்த முகத்தோட ஆமாம் நான் தாயா நட்சத்திரன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உண்மைதானே? நீங்கள் தான் நட்சத்திரம். மற்ற நடிக்கிறவனுக்கு இந்த பூமியிலே வரவேற்பு ஜாஸ்தி இருக்கும். இந்த உலகம் வேறு மாதிரி தான் இருக்கு. பரலோகத்தில் என்னெல்லாம் டாப்பில் இருக்கோ அதெல்லாம் பூமியில் எப்படி இருக்கு? காலுக்கும் கீழே தான் இருக்கு. பரலோகத்தில் டாப்பில் சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் இங்கே நம்ம காலுக்கு கீழே உள்ள விஷயம். ஆனால் உலகத்தின் பார்வையில் அதெல்லாம் மேன்மையாக இருக்கிறது. உதாரணமாக கோல்டு இந்த உலகத்தில் எல்லாரும் தலைக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஐயோ பொண்ணு கோல்டும்பாங்க, ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. ஆனால் பரலோகத்தில் அந்த கோல்டு நாம் நடக்கிற அந்த ஒரு வீதியாக இருக்கும். அது நாம் கால் வைக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்கும். அது நம்முடைய தரையாக இருக்கும். அப்போ உலக சிந்தைகள் வேற மாதிரி இருக்கு, பரலோக சிந்தைகள் அப்படி முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. உலக மக்கள் சினிமாக்காரங்களை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் பரலோகம் தேவனுடைய ஊழியர்களை தலையிலே வைத்து கொண்டாடுகிறது. நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. நீங்கள் தான் நட்சத்திரம். நீங்கள் தான் நட்சத்திரம். ரூஸ்வெல்ட் என்று
சொல்லப்படுகிற அமெரிக்க பிரசிடென்ட் ஒரு முறை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டு வந்தபோது அதே விமானத்தில் பயணம் செய்த ஒரு இவாஞ்சலிஸ்ட் அவரும் வெளியிலே வந்தார். ரூஸ்வெல்ட்டுக்கு பெரிய வெல்கம், இராணுவ மரியாதை, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அவரை அன்பாய் வரவேற்று போனார்கள். இவாஞ்சலிஸ்ட்டை வரவேற்க ஒருத்தரும் இல்லை. அவர் ஒரு கேப் எடுத்துக்கிட்டு காரில் போகும்போது மனசுக்குள் நினச்சார், ஆண்டவரே, ரூஸ்வெல்ட்டுக்கு இருக்கிற மரியாதை இல்லை, ஒரு 5% கூட உமக்கு ஊழியம் செய்கிற எனக்கு இல்லையா ஆண்டவரே அப்படின்னு மனதில் நொந்து கொண்டே போன போது ஆவியானவர் கேட்டாராம், மரிக்கும் போது ரூஸ்வெல்ட்க்கு இந்த மரியாதை இருக்காது, ஆனால் உனக்கு வான மண்டலத்தில் உள்ள தூதகணங்கள் எல்லாரும் இறங்கி வந்து உனக்கு பெரிய மரியாதை செலுத்தி நீ அநேக ஆத்துமாக்களுக்கு சேவை செய்த ஒரு ஆளாக இருக்கிறபடினாலே, சுவிசேஷனாக இருக்கிறபடினாலே பரலோகம் உன்னை பெரிய லெவலில் வரவேற்க ரெடியாகும், அது தெரியுமா உனக்குன்னாராம். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. ஆமேன்னு சொன்னாராம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஊழியர்களே, யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். என்னன்னா, நிறைய கஷ்டம், சோர்வு, பல விஷயங்கள் அதில் தளர்ந்து போய் நம்மளை பரலோகம் மதிக்கிறது அப்படின்ற விஷயத்தையே மறந்து போயிடுறோம். நோ வே, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் யாரு? ஒரிஜினலான நட்சத்திரம். இப்போ லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கும்போது கிழக்கிலே சாஸ்திரிகளை அட்ராக்ட் பண்ணின ஒரு நட்சத்திரம், ஆய்வுக்குள்ளே தள்ளின ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். ஆயிரக்கணக்கான மாந்தர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு அதிசய பிறவி என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் ஒரு அதிசயமான நபராக ஆண்டவர் உங்களை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டு ஆக்சிடென்டலா நீங்க பிறக்கல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்குனே நீங்க பிறந்திருக்கிறீங்க. கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுங்க. நல்லா கை தட்டுங்க, சந்தோஷமா கை தட்டுங்க. நீங்க பிறந்ததே தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு சேவை செய்ய. ஹல்லேலூயா. 2 சம்பவத்தை சொல்றேன். மகாத்மா காந்தியோட இந்த இந்தியாவினுடைய விடுதலைக்காய் போராடின ஒரு வெள்ளைக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் பிரிட்டிஷ்காரர். அவர் பேர் ஹைதான்ஜி. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடைக்கானலில் தான் வாழ்ந்தார். நான் படிக்கும் பொழுது என்னுடைய ஸ்கூலுக்கு அடிக்கடி வருவார். எங்கள் கரெஸ்பாண்டண்ட்டும் அவரும் ரொம்ப கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள். வருவார், வந்து அடிக்கடி எங்களை மோட்டிவேட் பண்ணுவார். அப்போ அவர் ஒவ்வொருத்தரையும் கேட்டார், என் கிளாஸுக்கு வந்து வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் அம்பிஷன், வருங்கால நோக்கம் என்னன்னு கேட்டார். அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வந்தாங்க. என்னுடைய சைடுக்கு வந்தோடனே என்னை பார்த்து உன்னுடைய வருங்கால நோக்கம் என்னன்னு கேட்டார். அவர் தமிழும் பேசுவார். நான் சொல்வதற்கு முன்பதாக என்னுடைய நண்பன், சார் இவன் வந்து கண்டிப்பாக கிறிஸ்டியன் ப்ரீச்சராக தான் போவான் போல தெரியுது அப்படின்ட்டான். நானே சொல்லலை, அவன் சொல்லிட்டான். எனக்கு வந்ததே கோபம். யார் இருக்கிறாங்க, கெஸ்ட் இருக்கிறாங்க, கரஸ்பாண்ட் எதையும் பார்க்கல, பலார்னு விட்டேன் பாருங்க ஒரு அடி. கன்னத்தில் பழுத்து போச்சு அவனுக்கு. அவ்வளவு கோபத்தில் அடித்தேன் அவனை. நான் கேட்டேன், நீங்கள்லாம் படித்த ஆளுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு போவீங்க, நான் இழிச்ச வாயினா, நான் வந்து பாதிரியாராக போகணும்னு நீ ஆசைப்படுறியா? எப்படா நீ சொல்லலாம்? பெரிய பிரச்சனையாகி போச்சு அன்னைக்கு. அப்படி ஆள் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் தாயின் கற்பத்திலே அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அது மாறவே மாறாது. இன்னொரு சம்பவம். சிறு வயதிலே 1967 எனக்கு 10 வயது இருக்கும். எங்களுடைய ஆங்கிலிக்கன் சர்ச்னுடைய படிக்கட்டில் போய் முழங்கால் படியிட்டு விவரம் தெரியாத அந்த பீரியடில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம்? அந்த ஜெபம் நல்லா ஞாபகத்துக்கு இருக்குது. ஆண்டவரே, என்ன பண்ணுவீரோ தெரியாது, எனக்கு நல்ல வேலை தரணும். என்ன பண்ணுவீரோ தெரியாது, நல்ல வேலை வேணும்னு. அப்போ நல்ல வேலை எதுன்னு சொல்லக்கூட எனக்கு தெரியாது. இப்போ புரியுது, உலகத்திலேயே நல்ல வேலை எதுன்னு பார்த்து எனக்கு கொடுத்துருக்கிறாருல்ல. ஹல்லேலூயா. என்கிட்ட அடி வாங்கின அந்த சகோதரன் இருக்கிறாரு, அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாரு, திண்டுக்கல்ல இருக்கிறார். அடிக்கடி ஃபோனில் பேசுவார். நாங்கள் அந்த காலத்துலலாம் மாப்பிள்ளை மச்சான்னு தான் பேசிக்குவோம்.
ஃபோன் பண்ணானே கேட்பான், மச்சான் ஒரு நாள் என்னை அடிச்சியேடா, இப்போ அந்த வேலை தானடா நீ செய்கிற. ஆமாம், கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம யாருமே ஆக்சிடென்டலாக ஊழியத்துக்கு வரல. நீங்கள் ஒரு அதிசய பிறவி, ஒரு தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். மட்டுமல்ல, 1000 லட்சக்கணக்கான மாந்தர்கள் வாழ்கிற உலகத்தில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஸ்டார் நீங்கள் தான். இந்த கிழக்கிலே சாஸ்திரிகள் பார்க்குறாங்க, இது என்ன வித்தியாசமாக இருக்கு, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெசேஜ். இந்த ஸ்டார் என்ன வச்சிருக்கு, ஏதோ ஒரு செய்தியை வச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? உங்களையும் என்னையும் பார்க்குறவங்க நமக்குள்ள அவங்க வாழ்வுக்கு தேவையான ஒரு செய்தி இருக்கிறத அவங்க தேடுறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நல்ல உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஊழியர்கள் நல்ல பலமாக கைதட்டணும், உற்சாகமாக இருக்கணும், செய்தியை கேட்கும்போது ரிசீவ் பண்ணணும். அது உங்களுக்கு தான் சொல்லி உங்கள் முகத்தில் அந்த பிரகாசம் வரணும். ஆமென். ஆமாம், அந்த ஒரு குரூப் இருப்பாங்க, எப்போது கடுன்னு முகத்தை வச்சுட்டு சோதராம் சோதராம் சோதராம். அந்த ஊழியத்துக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை அழைக்கல. நம்மளை ஆண்டவர் முறையான வெல் பேலன்ஸ்டு மினிஸ்ட்ரிக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. ஆமாம் இல்லையா? எஸ். இந்த ஸ்டார் ஒரு ஸ்பெஷல் அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்தது சாஸ்திரிகள் பார்த்து ஏதோ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை பார்க்குறவங்கெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ரிசர்ச் கண்டென்ட்டாக இருக்கிறீங்க. உங்களை ரிசர்ச் பண்ணால் அவங்க வாழ்வுக்கு தேவையானதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. அதான் பாஸ்டர் ஐயா சொன்னார். ஹல்லேலூயா. போன வருஷம் இவர் எங்களுக்கு ஊழியம் செய்ய சில நல்ல பாயிண்ட் கொடுத்தாரு. இப்போ இன்றைக்கி சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கம்மா. நீங்கள்லாம் வந்திருக்கிறது சந்தோஷம். இந்த ஆட்கள் இருக்காங்களே, இவங்களை நம்பவே முடியாதும்மா. கூடுமான வரை உங்களை வீட்டில் விட்டுட்டு ஜாலியாக கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளை மாதிரி வருவாங்க இவங்க. இந்த முறை நீங்கள் பாருங்கள், அந்த அறிவிப்புக்குள்ளே போய் பாருங்கள், எத்தனை முறை மனைவியோடு வாருங்கள், மனைவியை அழைத்து கொண்டு வாருங்கள், மனைவியை விட்டுவிட வேண்டாம். பாஸ்டர் சேத்தை எப்போதும் கூட்டிகிட்டு வருவார், பாஸ்டர் அவர் ஜெபராஜும் கூப்பிட்டு வருவார். ஆனாலும் அவங்களுக்கு நம்ம வாய்ஸ் மெசேஜ், உங்கள் மனைவியுடன் கண்டிப்பாக வரவும். ஆமேன். என் மனைவியும் இங்கே இருக்கிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நம்மை ஆய்வு செய்ய நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு அளவில்லை. இந்த உலகத்தின் கேள்விகளுக்கு பதில் நாம் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு நல்ல பதிலை நாம் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தின் காணப்படுகிற வியாதிகளுக்கு மருந்து நம்ம கையில் தான் இருக்கு. கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. நீங்க ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட்யா. பார்க்குறாங்க, ஸ்டாரையே பார்க்குறாங்க. இந்த ஸ்டாருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் முக்கியம். ஊழியர்களாகிய நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் மிக முக்கியம். நம்ம பேசுகிறது முக்கியம், நடந்துக்கிறது முக்கியம், நம்ம அடிக்கிற ஜோக்கு கூட முக்கியம். ஆனால் கவனமாக அடிக்கணும். ஜோக்கு தானேன்னு ஏதாவது சொல்லி மாட்டிக்கூடாது. நம்முடைய அசைவுகள் மிக மிக முக்கியம். நாம் எல்லாம் ஒரு ரியல் ஸ்டாராக இருக்கிறோம். இப்போது மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ இந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே ஒரு மெசேஜ் கிடைச்சிருச்சு. என்ன மெசேஜ்? யூதருக்கு ராஜாவாக ராஜா பிறந்திருக்கிறார். அதான் மெசேஜ். ஸோ நம்மை பார்ப்பவர்களுக்கு ஒரு மெசேஜ், உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற மெசேஜ், ராஜா பிறந்திருக்கிறார் என்ற மெசேஜ், இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு பரிகாரி ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பதுதான் மெசேஜ். அதை சொல்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஸ்டாருடைய மூமெண்ட் எப்படி மெல்ல நகருது. அந்த ஸ்டாரை பார்த்துக்கிட்டே பயணம் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாங்கள் எங்கள் மகளை கோயம்புத்தூரில் காருண்யாவில் சேர்த்த பிறகு முதல் முறையாக நானும் என்னுடைய மனைவியும் கார் எடுத்துக்கிட்டு காருண்யாவுக்கு போகிறதுக்காக போகிறோம். அப்போ சிட்டிக்குள்ளே போன வரை எப்படி போகிறதுன்னு தெரியலை. ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டோம், இந்த காருண்யாவுக்கு போகிறது எப்படியான்னு. படிப்பில்லாத ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா யார்ட்டையும் கேட்க வேண்டாம்,
மேலே சூரியனை பார்த்துக்கிட்டே போங்க, அந்த சூரியன் கரெக்டாக அங்கே கொண்டு போய் உங்களை விடும். அவர் கொடுக்குற டைரக்ஷன். வேறு எங்கேயுமே பார்க்காதீங்க, சூரியனை பார்த்துட்டே போங்க, கரெக்டாக கொண்டு போய் விடும் அப்படின்னா அவர் அந்த டைரக்ஷன் சொன்னது. அது கரெக்டாக சூரியன் அந்த மேற்கை கொண்டு போய் என்ன செய்யுது, அது உதயமாகி போயிட்டுருக்கு. அதே போல் அதை மட்டும் பார்த்துட்டு போனோம், கரெக்டாக காருண்யாவுக்கு போயிட்டோம். இப்போது எவ்வளோ ஒரு படிப்பறிவு இல்லாத மனிதன் எவ்வளோ ஞானமாய் பேசினார் நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் வழி சொல்கிற மாதிரி கிழக்க போ மேற்க திரும்ப அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. டைரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு போங்க, அது அஸ்தமிக்க போகிற அந்த ரூட்டு தான் நீங்கள் போக வேண்டிய ரூட். அப்படியே பார்த்துட்டே போங்க, அது பாட்டில் போயிட்டே இருக்கும், நீங்களும் போங்க. இந்த நட்சத்திரம் அப்படியே மூவ் ஆகிறது. இந்த நட்சத்திரத்துடைய மூமெண்ட் முதல்ல எங்கே வருதுன்னா ஈஸ்டில் புறப்படுது. நட்சத்திரம் ஈஸ்டில் இருந்து தாங்க புறப்படும். அதனால் திருச்சி கிழக்கில் இருந்து தாங்க எல்லாமே புறப்படும். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். திருச்சி கிழக்கில் இருந்து தாங்க நட்சத்திரமே புறப்படும். ஆமேன். இப்போ அடுத்த தாலுக்காக்காரங்க சண்டைக்கு வரப்போறாங்க. திருச்சி கிழக்கில் இருந்து நட்சத்திரம் புறப்படட்டும். இது கிழக்கில் இருந்து புறப்பட்டு நேராக ஜெருசலேமுக்கு போகுது, அப்புறம் மெல்ல பெத்லகேமுக்கு போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டான பாதையில் போகுது. ஃபைனலாக ஜீசஸ்ட போய் நின்றுச்சு. எங்கேயும் திசை திருப்புற வேலையெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நிறைய டீவியேஷன் நம்ம ஆகும்போது, நம்ம திசை திருப்பி திசை மாறி நம்முடைய பயணங்கள் தப்பாகும்போது நம்மை பார்த்து பயணிக்கிறவர்களை தப்பாக கொண்டு போயிடுவோம். இது இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் டேஸ் ஊழியர்களுக்கு, தலைவர்களுக்கு ரொம்ப ஏற்புடைய ஒரு குறிப்பாக நான் கருதுகிறேன். ஆதி காலத்தில் இருந்த ஊழிய தலைவர்கள்லாம் சரியாக இயேசுவை மட்டும்தான் காட்டிகிட்டு இருந்தாங்க, இயேசுவை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் மாறி காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திசைக்கு போயிட்டுருக்குறோம். ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் பெரிய விளக்கம் தேவையில்லை என்கிறபடினால ரொம்ப சுருக்கமாகவே சொல்கிறேன் ஒரே வரியில். கரெக்ட் யுவர் வேஸ். உங்கள் வழியை சரி பண்ணிக்கிங்க. கண்ட மாணிக்கம் ஓடுனதெல்லாம் போதும். ஸ்ட்ரைட்டாக அந்த நட்சத்திரம் பாருங்க, எதற்காக அது உதித்ததோ, என்ன மெசேஜோடு அது புறப்பட்டதோ, அந்த மெசேஜை மட்டும் அது கேரி பண்ணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இஃப் காட் கால்ஸ் யூ டு preach the gospel, if God calls you to build the church, if God calls you as a prophet or any other gifted person you are, அதை மட்டும் ஒழுங்காக செய்யுங்க. கண்டதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏனோ தெரியல இவ்வளோ மௌனமாக இருக்கீங்களே, பயமாக இருக்கேன் எனக்கு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ், கண்டதுலேயும் கால் விடாதீங்கன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். கண்டதுலேயும் கால் விட வேண்டாம். என்னத்துக்கு நம்மளை கொண்டு வந்தாரோ அதை மட்டும், கரெக்ட் தானையா, அதை மட்டும் நம்ம செய்தாலே போதும்ல. ஹல்லேலூயா. உன்னை ஊழியனாய் அழைத்தால், உன்னை போதகராய் அழைத்தால், உன்னை சுவிசேஷகனாய் அழைத்திருந்தால் என்ன அழைப்போ அதை மட்டும் செய்யுங்க. இதைத்தான் பால் சொன்னார், சுவிசேஷகனுடைய வேலையை செய். அது என்ன சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதையாக உன்னை எதுக்கு விட்டாரோ அதை செய்வைன்றாரு. சும்மா இல்லாதல எல்லாம் இது பண்ணிட்டு இன்றைக்கு ஊழியர்கள் தேவையில்லாத எல்லாத்தையும் தலையில் கட்டிக்கிட்டு தலை முழுவதும் குப்பை கூடைய வச்சுக்கிட்டு நடக்கிற ஊழியர்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் திருச்சி சிட்டியை விட்டு அப்புறப்பட்டு போவார்களாக. நம்ம திருச்சி சிட்டிக்குள்ளேயும் வேண்டாம், நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் வேண்டாம், ஒரு குப்பையும் நமக்கு வேண்டாம். எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்கம்மா. ஆமேன். நீங்கள் உங்கள் வீட்டில் போதகர்கள் எதையும் தலையில் சுமக்காமல் பார்த்துக்குங்க. எதையாயிலும் சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை பேசினா
எங்கள் வீட்டில் எங்கள் பாஸ்டர் அது நம்ம வேலையா, அதை விடுங்க, என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க விடுங்கம்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் இனிமேல் பேசுங்கன்னு அன்பாக சொல்கிறேன். ஐயா நீங்கள் பேசுனது ஐயா கரெக்டு, அன்பாக தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப அன்பாக சொல்கிறோம். இந்த தேவையில்லாத சுமக்கிற ஊழியர்கள் மனசுக்குள்ள இக்னோர் பண்ணிருங்க. அவங்க ஊழியக்காரங்க கிடையாது, அவங்க ஸ்டார்ஸ் கிடையாது, குப்பையை சுமந்துட்டு இருக்காங்க. பால் சொல்றார், என்னை எதற்காக ஆண்டவர் பிடித்தாரோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன். எனக்கு அந்த ஆசை மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏகப்பட்ட ஆசைகளை நமக்கு ஏவி விடுவதற்கு பிசாசானவன் பல கோணங்களிலே வரலாம். ஆனால் நான் அதற்கு அடிமை அல்ல. அவ்வளோதான். ஹல்லேலூயா. கரெக்டாக எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு? இயேசுவிடம் போய் நின்றுச்சு. உங்கள் ஊழியமும் என் ஊழியமும் ஜனங்களை கரெக்டாக இயேசுகிட்ட மட்டும் நிறுத்துகிற ஊழியமாக இருக்கணும். ஒருத்தரையும் நமக்கு ஃபேன் ஆக்கக்கூடாது, நமக்கு ஆதாயம் ஆக்கக்கூடாது. மக்கள் நம்ம ஆசையாக நம்பி வருவாங்க, ஊழியர்கள் நம்பி வருவாங்க, ஊழியர்கள் நம்பி பேசுவாங்க. அவங்கள ப்ராப்பராக இயேசு கிட்ட கொண்டு போய் விடணுமே ஒழிய, பரவாயில்லையே இவன் ஏமாளி பையனாக இருக்கிறான், இவன்கிட்ட கொஞ்சம் சுரண்டிடலான்லாம் சுரண்டிடக்கூடாது. சுரண்டல் வேலை கூடாது, அபகரிக்கிற வேலை கூடாது. இன்றைக்கு ஊழியங்களிலே இது மிக பெரிய சபலமான விஷயங்களாக போய் கொண்டிருக்கிறது. சுத்தமாக ஜனங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? இயேசுவிடம் மட்டும் கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. ஸோ இங்கே ஏதாயிலும் தேவையில்லாத கழிவுகள் இருந்தால் தொடச்சி போட்டுட்டு நல்லா ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதில் குறைவில்லாமல் பார்த்துக்கணும். இயேசு மட்டும்தான். சில நேரம் நம்ம அவங்களுக்கு பாஸ்டர் இருக்குன்னா நம்மளையே கடவுள் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர் சொல்லிடணும். எதுக்கு எடுத்தாலும் என்னையை நீ வச்சுக்காத, அவர் தான் ஆண்டவர், நான் அவருடைய வேலைக்காரன். ஸோ ஃபாலோ ஹிம். நானும் அவரை தான் ஃபாலோ பண்ணுறேன், நீயும் அவரை தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாரும் அங்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி உண்மையாய் தெளிவாய் நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். The star led them step by step from east, Jerusalem, Bethlehem, then finally to Jesus Christ, the hero, the king, the savior. Amen. Hallelujah. Right. இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், பேஷன்ஸ், பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். அவசரப்பட்டுலாம் ஓடக்கூடாது, ஸ்டார் போகிற போக்குக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. அடுத்து ஒபீடியன்ஸ், அடுத்து ட்ரஸ்ட் இன் காட் ஆன் ஹிஸ் டைம். அவருடைய நேரப்படி காலப்படி எல்லாம் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மூவ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். மத்தேயு 2:10 ஒருவர் வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ரைட். நட்சத்திரம் அவர்களை ஆனந்த சந்தோஷத்திற்குள்ளே வழி நடத்தினது. கைதட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுக்கலாம். நல்லா நல்லா உற்சாகமா கைதட்டுங்க. ஹல்லேலூயா. நட்சத்திரத்தை கண்டாலே சந்தோஷம். ஊழியர்களாகிய நாம் ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்ல, பரம சந்தோஷமாகிய ஆண்டவரின் சந்தோஷத்தை அவர்களை அனுபவிக்க வழி நடத்த வேண்டும். அவங்க எப்போது என்னாலும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும் தானாக ஆண்டவரை பிடித்து நடக்கக்கூடியவர்களாய் மாற்ற வேண்டும். நம்மையே சார்ந்து ஏ டு Z வர எல்லாத்தையுமே நம்மை சார்ந்து இருப்பதற்கு வழிவகுக்க கூடாது. நாம் அவர்களுக்கு வழிகாட்டலாம், ஆனால் அவர்கள் இயேசுவின் சந்தோஷத்தை பூரணமாய் அனுபவிக்க வேண்டும். ஆமென். நாமும் நல்ல சந்தோஷமான வார்த்தைகளை பேச வேண்டும், நேரத்திற்கேற்ற வார்த்தைகளை பேச வேண்டும், இடத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச வேண்டும்.
எங்கே எப்போது எதை பேச வேண்டுமோ அங்கே அதை அப்போது பேச வேண்டும். அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே உள்ளத்தில் என்ன வந்துருச்சுங்க? ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. ஆமென். எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற ஊழியத்தை செய்யலாமா? ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷம். அதாவது நம்ம அறிவுரைகளை சொல்லும்போது கூட அதை சொல்ல வேண்டிய முறையிலே சொன்னால் ஒரு சந்தோஷம் வரும். அறிவுரை தான், சீர்திருத்தங்கள் தான். அதையும் சொல்ல வேண்டிய முறையிலே சொன்னால், அதை விட்டுட்டு நான் யோவான் ஸ்நாபகனை போல பேசுகிறேன், விரியன் பாம்பு குட்டிகளே, இப்ப நான் பேசுறேன் பாருங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? யோவான் ஸ்நாபகன் அப்படித்தான், விரியன் பாம்பு குட்டிகளே. அப்போ யோவான் ஸ்நாபகன் எங்க பேசினாரு? அவர் வனாந்தரத்தில் பேசினார். ஸோ இந்த மாதிரி விரியன் பாம்பு குட்டிகளேன்னு வர்றவங்களெல்லாம் பார்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணுகிறவர்கள் வனாந்தரத்துக்கு போயிருங்க. இங்கே உங்களுக்கு என்ன வேலை? மக்களோடு பேசும்போது அவர்கள் நீங்கள் என்ன பேசினாலும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அதில் உங்களுக்கு சந்தோஷம் வரும். என்ன சந்தோஷம் வரும் தெரியுமா? பரவாயில்லையே, இது நமக்கு பக்குவமாக சொல்கிறாரே, நமக்கு புரியுதே. இவர் பேசும்போது இன்றைக்கி சொன்னார்ல, எத்தனை தடவை சொன்னார், அன்போடு சொல்கிறேன், அன்போடு சொல்கிறேன். அந்த பாயிண்ட் உங்களுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் அதை பேசுகிறாரு அவர். நான் பெரிய ஏதோ அறிவுரை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அன்போடு சொல்கிறேன், அன்போடு சொல்கிறேன்னா அவ்வளோ உங்கள் மேலே நேசி சொல்கிறேன், இந்த கருத்து முக்கியம் எடுத்துக்கங்கன்றார். அதை எடுக்க தெரியணும்ல, இந்நேரம் ஆமேன்னு சொல்லியிருக்கணும்ல. இன்னும் முறைச்சி பார்த்தா எப்படி? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நட்சத்திரம் சந்தோஷத்தை கொடுத்தது போல நாமும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த ஸ்டார் லெட் them to ஜீசஸ். இயேசுவை மட்டும் ஹைலைட் பண்ணணும் நம்ம லைஃப்பில், வேறு எதுவும் இல்லை. ஃபாதர் பெர்க்மன்ஸ் சும்மாவா பாடினாரு? தொடங்கி விடுறேன், பாடுறீங்களா? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இயேசுவை யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் நிஜமான ஸ்டார். அல்லாதவங்கெல்லாம் ஃபேக் ஸ்டார். யூ டிசைட் யுவர் செல்ஃப். இயேசுவை மட்டும் பேச்சிலும் மூச்சிலும் பாட்டிலும் உறக்கத்திலும் விடுற குரட்டை கூட ஏசு ஏசுன்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கணும், பார்த்துக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவையே சுட்டி காட்டுவோம். இந்த நட்சத்திரம் இயேசுவை தவிர வேற எங்கேயும் டைரக்ட் பண்ணலை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த ஸ்டார் என்ன பண்ணுச்சுன்னா மத்தேயு 2:11 சொல்லுது பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. 2 காரியத்தை இந்த ஸ்டார் இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்று, அவங்கள வர்ஷிப் பண்ண தூண்டினது, இயேசுவுக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்க தூண்டுச்சு. ஏன்னா அவங்க ஆராய்ச்சியில் தான் இந்த முடிவெல்லாம் வருது. அந்த ஸ்டார் ஆராய்ச்சி பண்ண போது ராஜாவை போனால் பணிந்து கொள்ள வேண்டும், முதல் பாயிண்ட்டு. 2வது, வெறுங்கையோடு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஊழியர்கள் எங்கே போனாலும் வெறுங்கையோடு போக வேண்டாம். என்ன இப்படி பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு இங்கே கூட வெறுங்கையோடு வந்திருக்க மாட்டீங்க, பாக்கெட்டில் வெயிட்டாக எதுவும் போட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் வெறுங்கையோட மட்டும் போகாதீங்க. எனக்கு ஒரு கேரக்டர் ஹேபிட் இருக்கு. இந்த கிராம ஊழியங்களுக்கு எங்கேயாலும் போகும்போது, பாஸ்டம்மா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கேஷியராக இருக்கிறாங்க. போகும்போது ஏதாவது குடும்பம் அப்படின்னு கேட்பேன்.
ஒரு 10,000 ரூபீஸ் கொடுப்பாங்க, பாக்கெட்டில் போட்டு போவேன். தாலுக்கா மற்ற இதர மக்களையெல்லாம் சந்திக்க போகும்போது போவேன். திரும்ப வரும்போது பார்த்தா என் பாக்கெட்டில் 10 ரூபா கூட இருக்காது. போவேன், பார்ப்பேன், அந்த சர்ச்சுக்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். ஒருவேளை ஃபேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஃபேன் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்டருக்கே தெரியாது. லோக்கலில் யாரையாலும் பிடிச்சி ஒரு எலக்ட்ரிஷியனை வர சொல்லி எத்தனை ஃபேன் வேணுமோ அந்த ஃபேனை வாங்கிட்டு வர சொல்லி, நான் வருவதற்கு முன்பதாக அந்த ஃபேனை மாட்டி விட்டுட்டு அது ஓடுறத அழகு பார்த்துட்டு தான் வருவேன். எப்படிங்க எம்டியாக போக முடியும்? ஆமேன். திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் எம்டியாக வருவோம். போகும்போது பாக்கெட் ஃபுல்லாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எனக்கு தெரியும் அநேக ஊழியர்களுக்கு ஓடி ஓடி உழைக்கிறீர்கள். உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் சந்ததியை. இன்னொரு சர்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த சர்ச் ஒரு ஹிந்து கன்வெர்ட். அவர் ஒரு கவுண்டர் குரூப்லேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப கடினமான பகுதி. அவர் ஒரு ஆலயத்தை கட்டிட்டார். அந்த ஆலயம் எலும்புக்கூடு மாதிரி இருக்குது. உள்ளே பூசலை, வெளியில் பூசலை, எலக்ட்ரிசிட்டி போடலை, கீழே தரை போடலை, மணல். நானும் என்னுடைய மனைவி அங்கே போய் அந்த பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிரசங்கத்தை முடிச்சுட்டு, ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசிட்டாரு, இது எப்படியாலும் இவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும்னு. வெளியில் வந்து காரில் ஏறுறேன், என் ஒய்ஃப் என்கிட்ட பேசுகிறாங்க. ஆண்டவர் என்னோட பேசுனாங்க. என்னம்மா பேசுனாங்க? இந்த ஆலய வேலையை நம்ம தான் முடிக்கணும்னு. 2 பேருக்கும் ஒரு மனதை ஆண்டவர் தந்தார். ஏறத்தாழ 5 லட்சத்திற்கு மேல் செலவாச்சு. எங்களுடைய என்ஜினியர் டீமையை அனுப்பி, எங்களுக்கு ஒரு திண்டுக்கல்லில் எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்களையே அனுப்பி போய் எல்லாம் பார்த்து ஒரு 4 மாதங்களுக்குள்ளாக அவ்வளோ வேலையை சிறப்பாய் முடித்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆண்டவர் கொடுக்குற விஷயம், ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். என்ன கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. ஒருத்தர் தங்கம் கொண்டு வர்றார், இன்னொருத்தர் தூப வர்க்கம் கொண்டு வர்றார், இன்னொரு ஆள் வெள்ளைப்பழம் கொண்டு வர்றார். தங்கம் கொண்டு வந்த ஆளு பிறந்திருக்கிறவர் ராஜாதி ராஜா, அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தார். தூப வர்க்கம் கொண்டு வந்தவர் இவர் தான் ஹை பிரீஸ்ட், நமக்காக பரிந்து பேசுகிற ஹை பிரீஸ்ட் பிறந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு தூப வர்க்கம். வெள்ளைப்பழம் கொண்டு வந்தவர் இவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழப்போகிற ஜெய கிறிஸ்துவாக இருக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக வெள்ளைப்பழத்தை கொண்டு வந்தார். ரேட் என்ன தெரியுமா? அந்த காலத்திலேயே அது கோல்டுக்கு ரேட்டு அப்பவே கண்டுபிடிக்க முடியாத ரேட்டாக இருந்துச்சு. தூப வர்க்கம் $500, வெள்ளைப்பழம் $4000. ஸோ அந்த வெள்ளைப்பழம் அவருடைய மரணத்திற்கு அடையாளமாக வெள்ளைப்பழத்தை போட்டு, அதெல்லாம் ஒரு வாசனை திரவியம் போட்டு தான் அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. அதற்கு அடையாளமாகி கொண்டு வந்தார்கள். அப்போ பாருங்க, நம்முடைய கொடுக்கறனுடைய லெவல் எப்படி இருக்கணும். நாமும் சரி, நம்முடைய மக்களும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயத்தில் நல்ல ஒரு லெவலில் சிந்திச்சு கொடுக்குற மக்களாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய மக்கள் எப்போ மாறுவாங்கன்னா, ஊழியர்கள் நல்ல லெவலில் கொடுக்க நம்முடைய மக்களும் நல்ல ரேஞ்சுக்கு கொடுப்பவர்களாய் மாறுவார்கள். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கலாமா? ஒரு பாஸ்டர் சொன்னார், கிள்ளி கொடுக்கக்கூடாது, அள்ளி கொடுங்கன்னார். யோபு ஞானப்பிரகாஷ் ஐயாவுடைய கடைசி நாட்களிலே காஜா மலைக்கு அவங்க சபைக்கு வந்திருந்த போது ஏதோ ஒரு கொடுகை ஊழியர்களை அழைத்திருந்தால் நானும் போனேன். அவர் ஜிப்பாவுக்குள்ளே கைவிட்டு காணிக்கு எடுத்து பிரித்து போடல, கைவிட்டு இருந்ததை அப்படியே அள்ளி போட்டார். நான் ஒரு பக்கத்தில் இருந்து கவனித்தேன். சொல்லுகிறார், நான் என்றைக்கு கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து நன்றாய் புரிந்து கொண்டேனோ அதுக்கு பிறகு என்னுடைய ஜிப்பா பாக்கெட்டில் கைவிட்டு அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டு பழகிட்டேனார். அது உண்மை. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லலாமா?
பாஸ்டர்ஸ் பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சிரித்த முகத்தோடு நாமளும் நிறைய அள்ளி கொடுத்து பழகலான்னு கொஞ்சம் பேசுங்களேன். பேசுங்க, பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து பேசுங்களேன். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுடைய ஒளி இது. நம்முடைய சபைக்கு, நம்முடைய சபையின் ஊழியங்களுக்கு மக்களிடமும் கேட்கணும், மக்களும் தரணும், நாமும் நிறையா செய்யணும். இங்கே தலைவர்கள் இன்றைக்கு நடக்கிற இந்த விழாவிற்கு இவர் எல்லாரும் அள்ளி கொடுத்து தான் நாங்கள் செய்கிறோம். ஆமென். இன்றைக்கு எல்லாருக்கும் gift கொடுக்குறோன்னா அதற்கு காரணம் எங்கிருந்தோ யாரிடமோ வாங்கவில்லை. இங்கே இருக்கிற நாங்கள்லாம் நம்மெல்லாம் இருக்கும்போது எதுக்குங்க, நம்ம சேர்ந்து செய்வோம். பாஸ்டர் ஜெபராஜ் அவருடைய பங்கு அவர் கொடுத்துருக்கிறார், பாஸ்டர் சேத்து கொடுத்துருக்குறாங்க, பாஸ்டர் செக்ரட்டரி பாஸ்டர் கொடுத்துருக்குறாரு, நான் கொடுத்துருக்குறேன். உங்களெல்லாம் கொடுங்கன்னு உங்கள்கிட்டயே வாங்கி உங்களுக்கு தர முடியுமா? ஆனால் என்ன மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். பேச மாட்டேன்றீங்களே. சந்தா மாதத்துக்கு 1000 ரூபாயா 2000 ரூபாயா? மாதத்துக்கு எவ்வளவு சொல்லுங்க. என்னங்க இவ்வளோ மோசமாக சொல்லிட்டீங்க? 100 ரூபா தாங்க. அந்த 100 ரூபாய்க்கே இழுபறி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஆமேன். அது எதுக்கு அடையாளம்? ஐக்கியத்திற்கு அடையாளத்துக்காக. நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, இந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்பதற்கு அடையாளத்திற்காகத்தான் ஒரு சின்ன சந்தா, வெறும் 100 ரூபா. டீ என்ன ரேட்டுங்க இப்போ? 15 ரூபா 20 ரூபா ஆயிடுச்சு. குவாலிட்டியான டீ வந்து 25 ரூபா கூட சொல்லுவான். இந்த 100 ரூபாயை வச்சு எத்தனை டீ குடிக்கலாம்? 4 டீ குடிக்கலாம். ஸோ நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ரொம்ப ஒரு மாதிரி ஒடுங்கின சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. ஊழியர்களாகிய நம்ம தான் நட்சத்திரங்கள். நம்ம மக்களுக்கு நல்ல ஆராதிக்க சொல்லித்தரணும். நல்ல விஷயங்களை, ஆண்டவருக்குன்னு நல்ல காஸ்ட்லியான விஷயங்களை கொடுக்க சொல்லித்தரணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அடுத்து மட்டும் அல்ல, மத்தேயு 2:21 வாசிக்கும் போது நட்சத்திரம் அவங்க போகிற போக்கையை மாற்றி விட்டுச்சு. வந்த வழியாக போக வேண்டாம், வேற வழியாக போ. ஆபத்தான பாதைகளிலே நடத்தலை. அப்போ ஊழியர்களாகிய நாம் நட்சத்திரங்களாக இருக்கிறோம். நம்முடைய மக்களை ஆவிக்குரிய ஆபத்து நிறைந்த பகுதிகளிலே போக விடாதீங்க. சபை மக்களை நல்ல கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். சபையிலே அனௌன்ஸ் பண்ணாத கூடுகைகளுக்கு நம்ம மக்கள் போகக்கூடாதுங்க. தப்பான உபதேசக்காரங்க வர்றாங்க, நிறைய தப்பான விஷயம் நடக்குது. ஊழியர் உலகத்திலேயே நிறைய ராங் மோட்டிவேஷன்ல கூடுகைகள் நடக்குது. ஊழியர்களாகிய நம்ம தான் தெளிவா இருக்கணும். கரெக்டா இல்லைன்னா கஷ்டம்தான். எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது. புறா கபடற்றது. புறா மணிகளை மட்டும்தான் சாப்பிடும், கண்டதையும் சாப்பிடாது. நோ காம்ப்ரமைஸ். அதனால நாம் நம்முடைய விசுவாசிகளை ப்ராப்பரா டைரக்ட் பண்ண வேண்டும். ஊழியர்களுக்கு தலைவர்களாக இருக்கிற அனைத்து தலைவர்களும் ஊழியர்களை சரியான திசைக்கு நேராக நாம் நடத்த வேண்டும். சுத்தி போனா நம்முடைய மெயின் வேலை என்னங்க சொல்லுங்க? நம்ம மெயின் வேலை என்ன? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிப்பதிலும் உறுதியாக இருக்கணும். அதுதான் நம்முடைய மெயின் வேலை. அப்போ இதுதான் நம்ம அதிகமாக செய்யணும். நம்முடைய ஒர்க்கில் மெஜாரிட்டி அதுதான். இதுக்கு மிஞ்சின வேலைகள்லாம் வேண்டாம். ஆமேன். ஏதோ சில சோஷியல் சர்வீஸ் நாம் செய்வோம், ஓகே. ஆனால் நம்முடைய அடிப்படையான விஷயம், தேவன் நம்மை அழைத்த விஷயத்தை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. நட்சத்திரம் ப்ராப்பர் டைரக்ஷனுக்கு கொண்டு போனது. நாமும் நம்முடைய ஊழியர்களையும் சரி, நம்முடைய திருச்சபை மக்களையும் சரியான டைரக்ஷனுக்குள்ளே கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வாராக. கன்க்ளூஷன் ஆஃப் த மெசேஜ், பிலிப்பியர் 2:14-15-16 வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு
ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. பாயிண்ட் ஒன்று என்ன? நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் செய்த ஊழியம் எதுவும் வீணானதுன்னு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நல்ல ஒரு ஆமீன் சத்தம் கேட்க விரும்புகிறேன். இப்போ நம்ம செய்துட்டு இருக்கிறது எதெல்லாம் வீணானதுன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். வீணான வேலை நமக்கு வேண்டாம். அடுத்தது என்ன பண்ணணும்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அப்போ வசனம், நாம் செய்கிற எல்லாவற்றுக்கும் வசனத்தின் அடிப்படையிலே காரியங்களை திறமையாக சரியாக செய்வோம். அப்புறம் வாசிங்க 15. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஆமா, நம்ம யார் மத்தியில் இருக்கிறோன்ற பாயிண்ட் அங்க இருக்கு பாருங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே. நீங்க என்ன பண்ணாலும் உங்களை குறை பேச ஆள் இருக்கும், பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நம் மனசாட்சியின்படி குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க நம்ம தீர்மானிக்கணும். பாஸ்டர் சத்தமா பிரசங்கம் பண்ணுனா ஒருத்தன் கமெண்ட் என்ன அடிப்பான் தெரியுமா? கொஞ்ச நாளாகவே பார்க்குறேன், ரொம்ப ஓவர் சவுண்டு விடுறாரு, இவருக்கு நல்ல வருமானம் எங்கேயோ வரும் போல இருக்கு. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பயந்து பேசுவார், இப்போ ஓவராக பேசுகிறாரே, அப்போ இவருக்கு எங்கேயோ வருமானம் வருது. கோணலும் மாறுபாடுமான சந்ததி பேசுகிற பேச்சு அது. ஓகே, அப்புறம் அடுத்த வாரத்திலிருந்து பக்குவமாக பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த செய்தி வந்துருச்சு பாஸ்டருக்கு, என்னடா இவனுக்கு இவ்வளோ மோசமாக இருக்காங்களேன்னு பவ்யமாக பேச ஆரம்பித்தார். அடுத்த கமெண்ட் என்ன வருது தெரியுமா? கொஞ்ச காலமாகவே இவர் ஏதோ ஒரு ரகசிய பாவத்தில் இருக்கிறார் போல இருக்கு. ஆமாம், இவர் முன்னாடி மாதிரி சவுண்டாக பேச மாட்டேங்கிறாரு, நல்லா சவுண்டாக தானே பேசிகிட்டு இருந்தார், இப்போ அப்படியே பம்புறாரு. என்னமோ ரகசிய பாவம். ஆமாம், சரி ரைட். அடுத்து ரொம்ப ஒரு நாள் ஊழிய பாரத்தில் பேசுகிறார். மக்களே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்கள். முடிஞ்சு போகிறாரு. ஒருத்தன் பேசுகிறான், எல்லாரும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இவர் மகனை மட்டும் மெடிக்கல் காலேஜுக்கு சீட்டு வாங்க போகிறாரு. இந்த செய்தி வந்துருச்சு. அடுத்த வாரம் பேசுகிறாரு, மக்களே, என்னுடைய மகனை மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்ப நான் திட்டமிட்டிருந்தேன், உண்மைதான். ஆனால் நீங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டுமோ அதே போல என் மகனும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தில் அவனை நான் நிறுத்திவிட்டேன். இனிமேல் என் மகன் ஊழியம் தான் செய்வான். அடிச்சார் பாருங்க அடி. அடுத்த கமெண்ட் வருது, ஓஹோ வாரிசு ஊழியமா? இப்போ புரிஞ்சுட்டீங்களா? கோணலும் மாறுபாடும் உள்ள சகல ஆட்கள் மத்தியில் ஒளிஞ்சிற எதையாலும் வீணா போனதை பேசுறதுக்கு ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பாஸ்டர் செக்ரட்டரி வந்து ஒரு வளர்ந்து வருகிற இளம் ஊழியர். அவர் கொஞ்ச காலத்தில் நான் பழகினதில் நான் அவரை நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ஏதாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை, அவர் சின்ன சபை தான் வச்சுருக்காரு, அவங்ககிட்ட காணிக்க வாங்கி சேர்த்து கிடச்சதெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று செய்கிறாரு நம்ம திருச்சியில் உள்ள ஊழியர்களுக்கு. அவர் அப்படி செய்து முடித்த பிறகு ஒரு ஆள் வம்புழுக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி, இதெல்லாம் சரியா, உனக்கு காசு எங்கேருந்து வருதுன்னாராம். ஆனால் இவர் வந்து தேவ மனிதன், நல்ல பதில் சொன்னாரா, நீ வாயை மூடிட்டு ஃபோனை வையினாராம். கைதட்டுங்களேன், கைதட்டுங்க. மாறுபாடும் கோணலுமான ஊழியர்கள் அநேகர் உண்டு, வம்பெழுக்கிற ஊழியர்கள் அநேகர் உண்டு. இவள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருந்து. 16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும். திருச்சி கிழக்கு தாலுக்கா நல்லா வரணும்னா நீங்களா முறுமுறுக்க கூடாது, கேட்குற மாதிரி பேசுங்க. நீங்களா இப்படியே பேசி இன்னைக்கு ஒரு கிஃப்ட் தரோம், கிஃப்ட் பாரு, இது இன்னும் கூட நல்லா வாங்கியிருக்கலாமே, நீங்களாம் முறுமுறுக்கூடாது. வந்து ஐயா அடுத்த வருஷம் இதை விட நல்லா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போங்க. அதில் என்ன தப்பு? வாங்கி தராமையாக இருக்க போகிறோம்? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
அடுத்து தர்க்கிப்பு. எல்லாத்துக்கும் எதையாலும் பேசி தர்க்கம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நிறைய வீணா போன குரூப்போட சேராதீங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் தான் ஜெபத்தில் லீட் மேலே நீங்கள் யாரோட சேர்றீங்கன்றது முக்கியம். ஆமாம், இவர் பாஸ்டர் டட்லி தங்கையா, அப்புறம் துதியின் கோட்டை பாஸ்டர் ரத்தனபால் ஐயா, ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டர், நாங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள்லாம் பேசும்போது திருச்சி எழுப்புதலுக்கு தான் நான் பேசுவேன். இது எழுப்புதல் திருச்சியில் தான் முதல்ல வரும்னு நான் பேசுவேன். அப்போ ரத்தனபாலையா சொல்லுவார், அல்வாவே திருநெல்வேலியிலேருந்து வரும்போது திருச்சி மட்டும் எப்படி, எழுப்புதல் மட்டும் எப்படி திருச்சியிலேருந்து வரும், அது திருநெல்வேலியிலேருந்தெல்லாம் வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் சிரிப்பார். அப்புறம் டட்லி தங்கையா சொல்லுவார், கோயில் நகரம் நாங்கள், எங்கள் நகரத்துக்கு வந்து ஒரு பெரிய காரியம் நிகழ்ந்தா தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பாரு அவர். இதெல்லாம் கேட்டுட்டு கோயம்புத்தூரில் வள்ளல் பாஸ்டர், டட்லி தங்கையோட மச்சான் வள்ளல், ஜெய்சிங் வள்ளல், அவர் சொல்லுவார், யோ நீங்கள்லாம் மெச்சூரான பாஸ்டர்ஸ்ன்னு நினச்சையா, ஆனால் இப்படி குழந்தைத்தனமாக இருக்கீங்களே. கோயம்புத்தூர் தாயா மலைகளின் அரசி, ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கு, குழுகுழுன்னு இருக்கு, இங்கே தாயா எழுப்புதல் வரும். ஸோ எங்கள் பேச்சே, எங்கள் தமாசே, எங்களுடைய உரையாடலே இப்படி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போவும் ஏதாவது மெசேஜ் போடும்போது டட்லி தங்கையாக போடுவேன், இப்போவும் சொல்லுகிறேன் எழுப்புதல் திருச்சிக்கு தான் வரும்னு. அவர் சிரிச்சுட்டு பதில் ஏதாவது போடுவார். நல்ல ஆட்களோட பழகுங்க. நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? நல்ல நோக்கம், ஊழிய சிந்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பாரம் உள்ள தலைவர்களோடு பழகுங்க. அது உங்களுடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸோ கன்க்ளூஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஸ்டார் வந்து நல்ல கைடன்ஸ் கொடுக்குது, காடை ரிவீல் பண்ணிச்சு, ஆண்டவரை வெளிப்படுத்துச்சு. அடுத்து ஆண்டவருடைய சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஜீசஸ்ட்டை கொண்டு வந்துச்சு, ஒர்ஷிப்க்கு நேராக வழி நடத்துச்சு. அடுத்தது நல்ல கிஃப்ட் கொடுக்க ஊக்குவிச்சிச்சு. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்டார் ஆகிய நீங்களும் நானும் அதையே செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.